ஹலோ அஸ்ஸலாமுஅலைக்கும் எவ்ரிவான், வெல்கம் டு ஜெமிலா கிச்சன். இன்றைக்கி ஜெமிலா கிச்சனில் ரொம்பவுமே வித்தியாசமான பங்களாதேஷ் ஸ்டைலில் மட்டன் கிரேவி தாங்க பார்க்க போகிறீங்க. அதுக்கு வந்து நாங்கள் 2 கிலோ மட்டனை நல்லா மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இதோட அன்னாச்சி பூ, பிரியாணி இலை, பட்டை இதெல்லாம் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சேர்த்துட்டு ஒரு 2 கிலோ மட்டனுக்கு 1 கிலோ வெங்காயம் வந்துட்டு நறுக்கி இதில் சேர்த்துக்கிற போகிறோம். 12 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்றது, அதோட 2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள். ஸோ இந்த மட்டன் கிரேவி வந்து இப்போ வந்து நம்ம கூட்டி தாங்க வச்சுக்கிட்ருக்கோம், இன்னும் ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணலை, நோட் பண்ணிக்கிறேங்க. ஸோ இதோட இப்போ வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஜீராத்தூள், அதுவுமே நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கிற போகிறோம். ஸோ இந்த மட்டன் கிரேவி வந்து ரொம்பவுமே வித்தியாசமாக இருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட நம்ம வந்து பாபாஸ் கறி மசாலாவும் மல்லித்தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிற போகிறோம். நம்ம வந்து இதில் வந்து மிளகாத்தூள்லாம் சேர்க்க மாட்டோம், அதோட டேஸ்ட் வந்து மாறிடும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு இது குக் பண்ணுறதுக்கு எவ்வளோ எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஹேண்ட்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. மிளகா, ஆனியன், மட்டனு மசாலாவோடு சேர்த்து நல்லா அப்படி ஹேண்ட்லேயே மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இதுக்கு பிறகு தான் நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லிட்டு க்ளோஸ் பண்ணி இதை வந்து குக் பண்ண போகிறோம். ஸோ குக் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் திரும்ப இன்னும் கொஞ்சம் ஆனியனும் தேவையான அளவு வாட்டரும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மட்டனை வந்து வேக விட போகிறோம். ஸோ இதை வந்து நல்லா குக் பண்ணணுங்க, நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து குக் பண்ண போகிறோம். ஸோ இது குக் ஆகிட்டு இருக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் மசாலா வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நாங்கள் வீட்டில் அரைச்ச சீக்ரெட் மசாலாங்க, கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் இதை எப்படி பண்ணுறதுன்னு போடுறேன். ஸோ அதை வந்து இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு அதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கிற போகிறோம். ஸோ கடைசியாக தான் இதில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிற போகிறோம். ஸோ அதுவுமே வெந்து வரவும் நம்மளோட சூப்பரான பங்களாதேஷ் ஸ்டைல் மட்டன் கிரேவி ரெடி ஆயிரும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.